ஓகே, வெல்கம் பேக் கைஸ். நான் ரிச்சர்ட் ஃப்ரம் ப்ரொடக்டிவ் அகாடமி. அண்ட் போன வீடியோவில் நம்ம எப்படி லிஸ்ட்டெல்லாம் இதில் டூ லிஸ்ட்டெல்லாம் ஆப்பில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, அந்த டிஸ்பிளே பண்ணுற இது இருக்குல்ல, அந்த லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டுக்கு டெட்லைன்ஸ்லாம் இருக்கணும். நம்ம டூ லிஸ்ட்டுக்கு டெட்லைன்ஸ்லாம் இருக்கணும். இப்போது நான் டூ சம் புஷ்அப்ஸ்ன்னு போட்டிருந்தேன்னா அதுக்கு ஒரு டெட்லைன் இருக்கணும். அந்த டெட்லைன்லாம் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது? லிஸ்ட்டில் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் ஆஃபன் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ எப்படி டெட்லைன்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது? ஸோ அதுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கிளாஸஸ் க்ரியேட் பண்ணி எப்படி அந்த டெட்லைன்ஸ்லாம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது பேர் கஸ்டம் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃப்ளட்டரில், இந்த மெத்தட் பேர். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் என்னோடய ப்ராஜெக்ட் இதுக்கு போகிறேன். ப்ராஜெக்ட் இது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அண்ட் இது கீழே ஒருவேளை இந்த மாதிரி ஓப்பன் ஆகலைன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இந்த டாப் இருக்குல்ல, இந்த டாப்பில் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே உங்கள் ஆப் நேம் போட்டு இருக்கும். என்னோடய ஆப் நேம் ஃப்ளட்டர் ஆப் டு டூ லிஸ்ட் யூட். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அண்ட் இது கீழே லிப் இது கீழே தான் நம்மளோட ஃபைல்ஸ்லாம் இருக்கும். main.dot இதுதான் நம்ம பார்க்குற ஃப்ளட்டர் ஃபைல். இதை தான் நம்ம கோட் பண்ணிகிட்ருக்கோம். இது கீழே நான் இன்னொரு டாட் ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். ஸோ லிப்பை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ டாட் ஃபைல்னு கொடுக்குறேன். இதுக்கு பேர் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட நியூ டாட் ஃபைலாக இருக்க போகுது. இந்த நியூ டாட் ஃபைலுக்குள்ளே தான் நான் வந்து இதுவும் ஆட் பண்ண போகிறேன். என்னோடய நியூ டாஸ்க் கிளாஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன சொல்லலாம், கிளாஸ் டாஸ்க்ஸ். இது கீழே நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஸ்ட்ரிங் ஆஃப், நான் 2 பேராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணுவேன். ஸ்ட்ரிங் ஆஃப் டெக்ஸ்ட் அப்புறம் ஸ்ட்ரிங் ஆஃப் டேட். ஸோ இந்த 2 பேராமீட்டர் தான் நான் டிஃபைன் பண்ண போகிறேன். அப்புறமா நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா, டாஸ்க்ஸ் ஒரு இனிஷியலைசேஷன் மாதிரி இதுக்குள்ளே ஸ்ட்ரிங் ஆஃப் டெக்ஸ்ட் கமா ஸ்ட்ரிங் ஆஃப் டேட். இது கீழே நான் என்ன சொல்ல போகிறேன்னா, திஸ் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டெக்ஸ்ட் செமிகோலன், திஸ் டாட் டேட் ஈக்குவல்ஸ் டேட். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அது கீழே 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் டேட்டுன்ட்டு. நெக்ஸ்ட் அந்த 2த்தையும் டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன், உள்ள ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இது 2த்தையும் நான் டிஃபைன் பண்ண போகிறேன்னா, இப்போ புதுசாக இதை டிஃபைன் பண்ணோன்னா உள்ள ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு பேர் தான் டாஸ்க்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி அதில் டெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் டேட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி நான் பாஸ் பண்ணுறேன், டெக்ஸ்ட் அண்ட் டேட்டை பாஸ் பண்ணும்போது எந்த டெக்ஸ்ட் ஒரு டேட்டை நான் பாஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்னா, இதை எடுத்து இதுதான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான டெக்ஸ்ட்டாக வச்சுக்கோ, இதுதான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான டேட்டா வச்சு, இந்த டாஸ்க்குக்கு இதுதான் அந்த டெக்ஸ்ட்டு, இதுதான் அதுக்கான டேட்டு, டாஸ்க் தான் கிளாஸு. ஸோ இந்த டாஸ்க்குக்கு இதுதான் டெக்ஸ்ட்டு, இதுதான் டேட்டு, இந்த டாஸ்க் இப்படி தான் நீ கூப்பிட்ற. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணுன்னா, ஒரு டாஸ்க் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும். இந்த கிளாஸ் நேம் கொடுக்குறேன். அப்புறமா மை டாஸ்க்குன்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன், வேரியபிள் நேம் ஒன்று ஈக்குவல்ஸ். இப்போ மறுபடியும் இதோட நேம் கொடுக்குறேன், டாஸ்க் அண்ட் டெக்ஸ்ட் நான் ஒன்று கொடுக்குறேன், டூ ஒர்க் அவுட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். அப்புறமா டேட் ஒன்று கொடுக்குறேன், 22 மந்த்து. அதுக்கப்புறமா டே வந்து 8 தான் இதுக்கான டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் 2மே கொடுத்துட்டேன். நான் அதுக்கான டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் டேட் கொடுத்துட்டேன். ஸோ இது என்னென்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்கோன்னா, ஸோ இதுதான் என்னோடய டாஸ்க்குக்கான டெக்ஸ்ட்டு, இதுதான் என்னோடய டாஸ்க்கு அண்ட் இதுதான் டாஸ்க்கான டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஃபைன் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலி செமிகாலன் ஃபர்ஸ்ட் போடணும். செமிகாலன் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நேம் டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கர்லி பிரேசஸால் இதை இது பண்ணி விட்ருங்க. இப்படி பண்ணிங்கன்னா இங்கே ரெட் ஸ்விக்லி லைன் காட்டுது, பிகாஸ் இப்போ இந்த சின்டாக்ஸ் ராங். நேம் டாக்குமெண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு டாக்குமெண்ட்டையும் நம்ம நேம் பண்ணுவோம். ஸோ டூ ஒர்க் அவுட் வந்து டெக்ஸ்ட்டு கீழே இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது வரும்னா, டெக்ஸ்ட் ஆஃப் டூ ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அண்ட் இது வந்து டேட்டு கீழே இருக்கா, டேட் ஆஃப் 22:8. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். பிகாஸ் இது ரெண்டுத்தையும் நேம் பண்ணி இதுதான் டேட் இதுதான் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு கொடுக்குற டெக்ஸ்ட்டும் எடுத்துக்கோ, செகண்ட் கொடுக்குற டேட்னு எடுத்துக்கொண்டு கொடுத்துரும். இப்போ வந்து நம்ம இதுதான் டெக்ஸ்ட் இதுதான் டேட். ஸோ இப்படி பண்ணுறதுல நம்மளுக்கு பெனிஃபிட் என்னென்னா, ஃபஸ்ட்டு டேட் வச்சுக்கலாம், அப்புறமா டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ டேட் இங்கே இருக்கா, டேட் எடுத்து நான் ஃபஸ்ட்டில் கூட வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கூட நான் டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். டேட் ஃபஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். அப்படிலாம் டெக்ஸ்ட் ஃபஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட டேட் வச்சுக்கலாம். ஸோ ஆர்டர் நம்ம மாற்றிக்கிறதுல ப்ராப்ளமே இல்லை. ஸோ நேம் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, கோடு கொஞ்சம் கம்மியாகும். இந்த 2 லைனுமும் தேவையே இல்லை. அதுக்கப்புறமா இந்த கர்லி பிரேசஸ் தேவையில்லை.
அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கு தேவையில்ல, ஜஸ்ட் திஸ் டாட் அண்ட் திஸ் டாட். ஸோ இந்த கோடும் இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல, கீழே திஸ் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டெக்ஸ்ட், அதெல்லாம் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் பண்ணுது. இந்த கோடும் அந்த கோடும் சேம். இந்த கோட் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது மூலிமா நம்ம இதுவை க்ரியேட் பண்ணியாச்சு, டாஸ்க்ஸ்ன்ற கிளாஸை க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிளாஸை யூஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸை வந்து நம்மளோட டாட் மெயின் ஃபைலில் யூஸ் பண்ணி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் லிஸ்ட்டை வந்து கிளாஸோட டேட்டா டைப்பாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுவோன்னா, ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் இதை நான் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் டாஸ்க்ஸ் டாட். ஸோ அந்த டாஸ்க் ஃபைலை நான் இந்த ஃபைலுக்கு இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ், அதில் இருக்க கிளாஸ்லாம் எடுத்து நான் இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை நான் அப்படியே எடுத்து இம்போர்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை சேஞ்ச் பண்ணணும். இது கீழே இருக்குல்ல, இங்கே வந்து டாஸ்க்ஸ் ஆஃப், நான் என்ன சொல்ல போகிறேன், இது ப்ராக்கெட்ஸில் கவர் பண்ணிவிட்டு டாஸ்க்ஸ் ஆஃப் நம்ம பண்ணோம்ல டெக்ஸ்ட் தான் டூ சம் புஷ்அப்ஸ், அண்ட் அதுக்கு டேட் வந்து 22/7 வச்சுக்கிறேன். 22/7. ஸோ இதுதான் டேட்டு, அதுதான் டெக்ஸ்ட்டு. அண்ட் இப்போ எதுக்கு நீங்கள் ரெட் ஸ்விக்லி லைன் காட்டுதுன்னா, பிகாஸ் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து டாஸ்க்காக கிளாஸு, ஸோ டாஸ்க்ஸ் டேட்டா டைப்பில் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், டாஸ்க்ஸ் டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே ரெட் ஸ்விக்லி லைன் காட்டாது, பட் இங்கே ரெண்டுத்துலையும் காட்டுது, பிகாஸ் அது வந்து அந்த கரெக்டான சின்டாக்ஸில் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதே சின்டாக்ஸில் மற்ற ரெண்டு இதுவையும் போட போகிறேன், மற்ற ரெண்டு டு டூ லிஸ்ட்டையும் போட போகிறேன். ஓகே, ஸோ கம்ப்ளீட் த அசைன்மெண்ட்டை கட் பண்ணி இதில் போட்டுருவோம். அண்ட் சிமிலர்லி எடிட்டர் வீடியோவை கட் பண்ணி இதில் தூக்கி போட்டுருவோம். அண்ட் டேட் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 29 வச்சுக்கிறேன். இதில் வந்து மந்த் 9 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் டேட் வந்து 12ன்னு வச்சுக்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டேட் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு என்ன உங்கள் இஷ்டப்படி நீங்கள் டேட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இங்கே எனக்கு ரெட் ஸ்விக்லி லைன் கார்டு டெக்ஸ்ட் டி ஆண்டா. ஏன்னா போன வாட்டி நான் வெறும் லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். லிஸ்ட்டில் வெறும் ஒரே ஒரு வேல்யூ தான் இருந்தது, டூ சம் புஷ்அப்ஸ்ன்னு டபுள் கோர்ஸில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஐட்ரேட் ஆச்சுன்னா அதை மட்டும் பிரிண்ட் பண்ணி விட்ருவோம். பட் இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டை காட்ட சொல்கிறேன். பட் இதில் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இதில் இது எதுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா, வேரியபிள்ஸை இதுக்குள்ளே காட்ட வைக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஒரு டாலர் சிம்பிள், நம்ம ஆல்ரெடி வேரியபிள்ஸை காட்ட வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் டாலர் சிம்பிள், அண்ட் இதை வச்சு நம்ம வேரியபிள்ஸை உள்ளே காட்ட வைக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்லுவேன், டி டாட் டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் காட்டும். டீயில் இந்த டாஸ்கில் டி எடுத்துருவோம். டி வந்து ஒரு இதையும் டீன்னு நம்ம எடுத்துருப்போம். நம்ம போன வாட்டி சொன்னல, அதில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை காட்டு. அதுக்கப்புறமா அதே இது கொடுக்குறோம், டாலர் ஓப்பன் கொலிபிரஸ் க்ளோஸ் கொலிபிரஸ் அண்ட் டி டாட் டேட். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டு காட்டு, அதுக்கப்புறம் எனக்கு டேட்டு காட்டு. டெக்ஸ்ட்டு என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்குன்னு காட்டு, அப்புறமா எனக்கு டேட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு ஹைஃபன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா நான் இங்கே என்ன சொல்கிறேன், டெக்ஸ்ட் ஸ்டைலில் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன் நான். பிகாஸ் போனாட்டி நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஸ்க்ரீன் சைஸ் தாண்டி வந்தது. ஸோ ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி சேவ் பண்ணால் எனக்கு ஒரு எரர் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த விட்ஜெட் அதை ஃபர்ஸ்ட்லேருந்து பில்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ண போகாது, ஹாட் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரைட், கிரேட். நம்மளுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு பாங்க. இப்போது டூ சம் புஷ்அப்ஸ். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு, டி டாட் டெக்ஸ்ட் டூ சம் புஷ்அப்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஹைஃபன் பிரிண்ட் ஆகிருக்கு, ஹைஃபன் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த டேட் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி 3 இதுக்குமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கிரேட், நம்மளோட லிஸ்ட்டுக்கு நம்ம இப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு, டேட்டையும் அந்த லிஸ்ட்டு இதுவையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்னா, இந்த லிஸ்ட்டை நம்ம எப்படி மேனுவலாக இந்த இதுவில் எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது இந்த ஆப் இதுவில் நம்ம எப்படி ஆட் பண்ணி, இப்போதைக்கு நான் இங்கே டைப் பண்ணி ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாவற்றையும் ப்ரோக்ராம்லேயே நான் டைப் பண்ணி டூ லிஸ்ட் ஆட் பண்ணுறது, நான் இதுக்குள்ளே ஆப்புக்குள்ளேயே ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது, ஆப்புக்குள்ளேயே எப்படி டெலீட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் ஏதாவது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ஸில் போடலாம். அதுக்கப்புறமா ஏதாவது டவுட்ஸ் குவெஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.